ரெட்ரெல்லின் ஆன்லைன் பயாலஜி கிளாஸ் 3வது தொடரில் அவங்கள சந்திக்கிறதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். பிள்ளையில ஒரு சின்ன ஒரு தடங்கள் ஒன்று இன்றைக்கு இருக்கு. என்னென்னா இப்போ எங்களோட ஜூமுக்கு கூட நடத்தக்கூடிய பேக்கேஜ் வந்துட்டு 100 பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் இன்றைக்கு மேக்சிமம் அட்டென்ட் பண்ணலும். அதனால் மிச்சம் இருக்கக்கூடியவங்க ஏழுமன்னா அவங்களுக்கு யூடியூப் லைவ் ஊடாக அவங்களுக்கு தொடர்பு கொள்ள ஏழுமன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜூமில் 100 பார்ட்டிசிபென்ட் தான் லிமிட் பண்ணியிருக்கு இன்றைக்கு. ஏன்னா எங்களோட லைசன்ஸ் வந்துட்டு எக்ஸ்பயர் ஆனதுனால எங்களுக்கு தொடர்ச்சியாக 100 பார்ட்டிசிபெண்ட்டுக்கு மேலே எங்களுக்கு அட்மிட் பண்ண எல்லாமே இருக்கு. தடங்களுக்கு வருந்துகிறோம், மன்னித்து கொள்ளுங்கள். ஓகே, அடுத்த கிளாஸில் இது சீர் செய்யப்படும். தடங்களுக்கு கவனிக்கவும். யூடியூப்லையும் எங்களுக்கு இந்த நேரம் இன்றைய கிளாஸ் வந்துட்டு ஷேர் பண்ண இயலாமல் இருக்கு. ஃபிசிக்கல் சயின்ஸ் குரூப்புக்கும் பிரச்சனையாக தான் இருக்கு. ஓகே, ஆனாலும் நாங்கள் ரெக்கார்டிங் வசதி இன்றைக்கு நாங்கள் தருவோம். இந்த கிளாஸில் ரெக்கார்டிங் வசதி உங்களுக்கு நாங்கள் கட்டாயம் தருவோம். இன்றைய கிளாஸ் வந்துட்டு முக்கியமான கிளாஸாக இருக்கு. அதனால நீங்கள் ரெக்கார்டிங்கை பார்க்க மறந்துடாதீங்க, கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் ரெக்கார்டிங் வசதியை உங்களுக்கு நாங்கள் தரோம். கடைசி கிளாஸில் வந்துட்டு நாங்கள் ஒரு சில சட்ட மற்றும் ஒழுக்க நிறைய சிக்கல்களை தீர்க்கிறது சம்பந்தமாக நாங்கள் பார்த்துருந்தோம். அதில் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், வெறும் ஃபிங்கர் பிரிண்டிங் இல்லை, டிஎன்ஏட ஃபிங்கர் பிரிண்ட் சம்பந்தமாக நாங்கள் கதைத்திருந்தோம். இன்றைக்கு நாங்கள் உயிருலகின் தன்மையும் ஒழுங்கமைப்பு கோலங்களும் என்ற ஒரு 2வது பெரிய ஒரு ஹெடிங்ல இன்றைக்கு நாங்கள் நுழைய இருக்கின்றோம். அதுல உங்களுக்கு நோட்ஸ், இந்த நோட்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணப்பட்ட நோட்ஸில் வந்துட்டு ஒரு சின்ன திருத்தங்கள் இருக்கு. ஒரு சில திருத்தங்கள் நான் இப்போ பார்த்துட்டு போகிற நேரம் அந்த திருத்தங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். யோசிக்க தேவையில்லை பிள்ளைகள், ஏன்னா அது டைப்பிங் மிஸ்டேக் தான். உங்களுக்கு கட்டாயமாக நாங்கள் சொல்லி தருவோம். உயிருலகின் தன்மையும் ஒழுங்கமைப்பு கோலங்களும். நாங்கள் எல்லாரும் உயிரங்கிகள் தானே. நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரம் உயிரங்கிகள் இருக்குத்தானே. உயிரங்கிகள்னு சொல்லப்படக்குள்ள உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரங்கிகளும் இந்த செக்ஷனுக்குள்ளுக்கு பொருந்தும். இந்த எல்லா உயிரங்கிகளும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இல்லைன்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த வகையில இருக்கக்கூடிய உயிரங்கிகளுக்கு இடையில ஒரு சில பரிமாணங்களை வச்சு நாங்கள் உயிரங்கியல் எவ்வாறு பரந்த அளவுல வேறுபடுது என்று நாங்கள் பார்க்கணும். நீங்கள் பௌதிகவியல்ல கற்ற போன்றுதான் அலகுகளும் பரிமாணங்களும் 1வது யூனிட். அதுல நீங்க படித்திருப்பீங்களே, பரிமாணங்கள் நிறை, உயரம், நிறை, நீளம், வேற வேற விசை, அப்படி நிறைய விஷயங்கள், டைம், நேரம், அப்படியா நிறைய விஷயங்கள் அலகுகளும் பரிமாணத்துக்களும் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த உயிரங்கிகளுக்குள்ளுக்கையும் உயிரங்கிகள பரிமாணங்கள்ல
நிறைய ஒரு பல்வகைமையை காட்டுது. அதுலேயும் குறிப்பாக உங்களோட ரிசோர்ஸ்ல உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிசோர்ஸ்ல உயிரியல் ரிசோர்ஸ் புக்கில் 4 விதமான பரிமாணங்கள்ற பல்வகைமையை காட்டுறாங்க. அதுல ஒன்று பருமன், ரெண்டாவது பருமன், ரெண்டாவது வடிவம், மூன்றாவது அமைப்பு, நான்காவது வாழிடம். பரிமாணங்கள் சொல்லப்படுறது டைமென்ஷன். நாங்கள் மனுஷங்களுக்கு நாங்க யூஸ் பண்ணுவோம். ஒருத்தரை பார்த்து இவர் ஒவ்வொரு மாதிரியா இருக்காரு, 2-3 மனுஷங்களை பார்த்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அது நாங்க கேரக்டரை வச்சு நாங்கள் இப்போ பாகுபடுத்துறோம் தானே. அத மாதிரி நாங்கள் பரிமாணங்கள் சொல்லப்படுறதுல இங்க சைஸை வச்சு, சைஸ் என்ற ஒரு பரிமாணம், அதை வச்சு நாங்கள் பல்வகைமைப்படுத்துறோம். இப்ப மனுஷங்களுக்கையும் ஒரு சில மனுஷன் சின்னதா இருப்பாங்க, ஒரு சில ஆக்கள் பெரிய ஆளா இருப்பாங்க, இன்னும் ஒரு சில ஆக்கள் ஆக பெரிய ஆளா இருப்பாங்க. பருமன் ஒரு பரிமாணம், டைமென்ஷன். மோலார் யூனிட் பிசிக்ஸ்ல யூனிட் அண்ட் டைமென்ஷன், அது மாதிரி தான் டைமென்ஷன். கோணம் வந்து நாங்கள் ஆக்களுக்கு யூஸ் பண்ணுவோமே, இவர் ஒரு கோணத்துல இருக்கார், அவர் இன்னொருத்தர் இன்னொரு மாதிரியான கோணத்துல இருக்கார், அந்த மாதிரி நாங்க சொல்லுவோம். அத மாதிரியான விஷயம் தான் இந்த பரிமாணம். அப்ப பரிமாணம் வேண்டாம் உங்களுக்கு என்னன்னு வழங்கியிருக்கு. பருமன் சைஸ், வடிவம் ஷேப், அமைப்பு என்னது பருமன் சைஸ் வரும், வடிவம் என்ற ஷேப், அமைப்பு ஃபோம். இது வாழிடம். வாழிடம் என்ன உங்களுக்கு தெரியும், ஹேபிடட். ஓகே ரைட். இப்ப அடுத்த விஷயத்தை நாங்க பார்ப்போம். இதுல இப்படியான விஷயங்கள்ல அங்கிகள் வந்துட்டு பல்வகைமைப்படுத்துது. அதுல ஒன்று உங்களுக்கு உதாரணத்துக்கு அவன் சொல்றான் வந்துட்டு, உதாரணமா பருமன் எடுத்துக்கொண்டால், பருமன்ல கிட்டத்தட்ட 1 தொடக்கம் 5 மைக்ரோமீட்டர் வரை வீச்சு இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியா களம் இருக்குதானே, மைக்ரோமீட்டரா, மைக்ரோட மார்க் இப்படி வரும், எம் மாதிரி தான். கிட்டத்தட்ட யூவை போட்டு யூக்கு முன்னுக்குள்ள கோடை கொஞ்சம் நீட்டி விடணும். ஜூம்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்குதான். இந்த சைஸ்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள்ல இருந்து ஒரு பாக்டீரியா களத்தை எடுத்துக்கொண்டா கிட்டத்தட்ட இந்த சைஸ்ல இருக்கு. 1 மைக்ரோமீட்டர்ல இருந்து கிட்டத்தட்ட 5 மைக்ரோமீட்டருக்குள்ளதான் புரோகரியோட்டா அங்கிகளோட சைஸ். அந்த அளவு மிகச்சிறிய அங்கியில இருந்து மிக நீளமான கிட்டத்தட்ட 100 மீட்டர் உயரம் வரைக்கும் வளரக்கூடிய ரெட்வுட் என்று சொல்லக்கூடிய மரங்கள் வரைக்கும் வீச்சை காண்பிக்கும் உயிரங்கியல். அதாவது சின்னன்ல இருந்து பெருசு வரைக்கும் காட்டுறாங்க. உங்களுக்கு சின்ன ஆக சிறிய பாக்டீரியாவில இருந்து இராட்சத ரெட்வுட், கயன் ரெட்வுட்னு சொல்லுவோம், அந்த அளவு உயரம் உடைய
மரங்களும் இருக்காம். உதாரணத்துக்கு சொல்றாங்க, கிட்டத்தட்ட அது 100 மீட்டர் வரை வளரக்கூடியது. அந்த அளவு உயரம் வரை வளரக்கூடிய மரங்கள் வரைக்கும் உயிரங்கியல் பரந்த அளவு ஒரு பல்வகைமையை காட்டுது. இரண்டாவது விடயம், உங்களுக்கு அந்த ரெட்வூட்ற படத்தை உங்களுக்கு காட்டுறேன். இதான் பிள்ளைகள் வந்து அந்த கயன் ரெட்வூட்ற படம். அதுல சின்ன இரண்டு சாரி, அதுல ஒரு சில மக்கள் அதுல போற ரெண்டு ரெண்டு பேர் போறாங்க பாருங்க. அதுல மிக சின்னனா அவங்களோட சைஸோட ஒப்பிட்டு பாருங்க. சரி, இவங்க தான் ரெண்டு பேர் நடந்து போறாங்க. அப்ப மரத்துல உயரத்தை உங்களுக்கு கற்பனை பண்ணி பார்க்கல. இந்த மரத்துல கிட்டத்தட்ட காவாசி, அதாவது 1/4 வரைக்கும் தான் அதுல போட்டோல காட்டியிருக்காங்க. மிச்சம் 3/4 மிச்சம் உயரமாக இருக்கு. அந்த அளவு உயரம் கூடிய மரம் வரைக்கும் உயிரங்கியல்ற பருமன் வேறுபடுதுன்னு காட்டுறாங்க. நான் நோட்ஸ்ல இந்த நான் உங்களுக்கு அனுப்பின நோட்ஸ்ல பழைய சிலபஸுக்குரிய நோட்ஸ், முந்தின பேச்சுகளுக்கு அடிச்ச நோட்ஸ் தவறுகளை அதான் அனுப்பப்பட்டு உங்களுக்கு டைப்பிங் மிஸ்டேக். அதில் நோட்ஸில் திருத்திக்கலுங்க. 1 தொடக்கம் 5 மைக்ரோமீட்டர், 1 தொடக்கம் 5 மைக்ரோமீட்டர் வரையான பாக்டீரியா பாக்டீரியா உதாரணமாக 1 தொடக்கம் 5 மைக்ரோமீட்டர் வரைக்கும் வித்தியாசப்படும்னு சொல்றாங்க. இதை அழித்துக் கொள்றேன். ரெண்டாவது விஷயம், வடிவம். வடிவம் ஷேப்லையும் நிறைய பல்வகைமையை காண்பிக்குது. எங்களுக்கு ஒரு சில, நீங்கள் ஓ லெவல்ல படிச்சிருப்பீங்க, உருளை ஷேப், அனலிடாக்கள், வட்டப்புழுக்கள், சாரி உருளை புழுக்கள்னு சொல்லியிருக்கோம். அதுல மண்புழுகளை உதாரணத்துக்கு நான் சொல்லி படிச்சிருக்கோம். அதே போல அருவிக்கோட்டு வடிவம்னு சொல்லப்படுறது அந்த தோணீரை வடிவம். தோணீரை அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது காற்றை கிழித்து கொண்டு போகக்கூடிய மாதிரியான விஷயத்தான் அருவிக்கோட்டு வடிவம்னு சொல்லுவோம். அந்த அருவிக்கோட்டு வடிவம், அதுக்கு உதாரணமாக பறவைகள் நிறைய வரும், மீன் இனங்கள் வரும், அருவிக்கோட்டு வடிவமாக இருக்கும். வேற உங்களுக்கு உதாரணமாக தந்திருக்கான், அது 2 பேரையும் தான் உதாரணமாக தந்திருக்கான். இதுக்கு மேலதிகமாக நீங்க நிறைய பேர் சொல்லலாம். நட்சத்திர வடிவத்தில் இருக்கக்கூடியது ஸ்டார் ஃபிஷ் நட்சத்திர ஷேப்ல இருக்கு. வேற உங்களுக்கு பஃபர் ஃபிஷ், ஸ்டார் ஃபிஷ், நட்சத்திர மீன், அவங்க உதாரணத்தை சொல்லிலும் பஃபர் ஃபிஷ்ஷை சொல்லிலும். பஃபர் ஃபிஷ்ன்னு சொல்லக்குள்ள அந்த நச்சு மீன் கிட்டத்திலேயும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னர் அதை சமைச்சு சாப்பிட்டு இருந்தவங்க கதை இருக்கு. பஃபர் ஃபிஷ் ஒரு கனவரோட ஷேப்ல இருக்கு. அப்படியான பஃபர் ஃபிஷ் எல்லாம் உங்களுக்கு கண்டிருப்பீங்க. இப்படியான மீன் ஷேப், இதுல வாய் இருக்கும், கண்கள், பின்னுக்கு வால் இருக்கும். அப்படி ஷேப்லையும் நிறைய வித்தியாசங்கள் காண்பிக்குமா. அடுத்த 3ஆவது விஷயம், அமைப்பை பார்ப்போம். இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைய ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். நான் நான்
ஸ்க்ரீன்ஸ் விளங்க இல்லையா? ஸ்க்ரீன் விளங்குது. நான் இப்போ வேற ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணல, அதனால ஸ்க்ரீன் விளங்கும். பிள்ளைகள் வந்துட்டு நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. அவங்கள இணைத்துக்கொள்ள முடியாமல் இருக்கு. நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. அவங்கள இணைத்துக்கொள்ள முடியாமல் இருக்கு. அமைப்புன்னு சொல்லப்படக்கல களங்கள் எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு சில அங்கிகள் தனிக்களமாக அமைக்கப்பட்டிருக்கு. தனிக்களமாக அமைக்கப்பட்டிருக்கு. தனிக்களமாக அமைக்கப்பட்டிருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச மிகவும் எளிமையான ஆள் தான் அமீபா. அதையே உங்களோட ரிசோர்ஸ் புக்ல குறிப்பிட்டிருக்காங்க. அமீபா அதுல இருந்து பல்கலமான வரைக்கும் வீச்சு காண்பிக்கும். பல்கலத்துக்கு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு தாவரத்தை எடுங்க. ஏதாவது ஒரு தாவரம் அல்லது விலங்கு எடுக்கலாம். ஏன் எங்களுக்கு கண்ணால பார்க்கக்கூடிய பல்கலமான தாவரங்கள் அல்லது விலங்குகள் எதென்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். அது வரைக்கும் வீச்சுக்களை காண்பிக்கும். நான்காவது விஷயம் வாழிடம். வாழிடங்கள்லையும் ஒரு பறந்துபட்ட ஒரு பல்வாமையை காண்பிக்குது. உங்களுக்கு உதாரணத்துக்கு அவன் சொல்றான், தரையில வாழ்ற எலியன்னு சொல்றான். தரையில எலி வாழும். மனுஷங்களும் தரையில தான் வாழ்வாங்க. மனுஷனையும் உதாரணத்தையும் சொல்லலாம். அல்லது ஏதாவது ஒரு வேற தரையில வாழக்கூடிய அங்கிகள் ஏதாவது ஒன்றை நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். நோட்ஸ் நான் ரீசென்ட் பண்ணுவேன். அதே போல உங்களுக்கு இன்னொரு உதாரணத்தை சொல்றேன். நீர்ல மீன் வாழும். ஸ்க்ரீன் விளங்கையிலேன்னா நான் உங்களுக்கு அடுத்த செஷன் ஃபுல்லா வந்துட்டு ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி உங்களுக்கு நடத்தி விடுறேன். உங்களுக்கு அடுத்த உதாரணம் சொல்றாங்க, மரவாழ்வு. மரம்ல வாழக்கூடிய யாரு? தேவாங்க உதாரணம் சொல்றாங்க. ஒரு சில குரங்கினங்களையும் சொல்லலாம். வானுக்குரியது பறவைகள். வான், ஆகாயம், வான், பறவைகள் அப்படின்னு உங்களுக்கு வேறுபடும். இப்படி 4 விஷயத்தை வச்சு உங்களோட ரிசோர்ஸ்ல உயிரங்கியல்ற பரிமாணங்களை வழங்கப்படுத்து. உயிரங்கியல்ற பிள்ளைகள் வந்துட்டு தடங்களுக்கு மன்னிக்கவும். இந்த கிளாஸை மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நல்ல வேலை இது 4 விஷயமும் பார்த்து முடிஞ்ச பிற்பாடுதான் ஜூம் கட் ஆயிருக்கு. இடையில கட் ஆயிருந்தா இன்னும் கொஞ்சம் சிக்காயிருக்கும். 4 விஷயமும் பார்த்துட்டோம். 4 பரிமாணங்களையும் நாங்க பார்த்துட்டோம். அதுக்கு பிறகுதான் கட் ஆயிருக்கு. ஓகே, நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு நாங்கள் போவோம். எல்லாரும் பாக்குற அப்படியோ கேஸ். இல்ல 4 பரிமாணங்கள் 4ஐயும் பார்த்துட்டோம். 4 பரிமாணங்களையும் நாங்க பார்த்துட்டோம். அடுத்த விஷயம் இந்த அங்கிகள சிறப்பியல்புகள் சம்பந்தமான விஷயம். அங்கிகள சிறப்பியல்புகள் பார்க்கணும். நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அங்கிகள சிறப்பியல்புகள் நாங்க பார்க்க போறோம். அங்கிகள சிறப்பியல்புகள் கடைசி வருஷத்திலேயும் ஒரு கேள்வி கேட்டு விட்டாங்க. அங்கிகள சிறப்பியல்புகள் சம்பந்தமாக கடைசியாக நடந்த 2023ஆம் ஆண்டு பேப்பர்லையும்
ஒரு கேள்வி ஒன்று போட்டிருக்காங்க. 2023ஆம் ஆண்டுக்கு பேப்பர்ல 2வது MCQ நினைக்கிறேன். ஒரு 2023 2வது MCQ. 2வது MCQ. செகண்ட் MCQ. உயிரங்கியல் சிறப்பியல்புகள் சம்பந்தமாக கேட்டுட்டாங்க. மிக மிக எளிமையான கேள்வி. இதுலயும் பல விட்டவங்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த பேப்பர்லயும் பல விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த 2வது MCQல மிக லேசான கேள்வி. அதுல உயிரங்கியல் சிறப்பியல்புகள் பின்வருவனவற்றுள் ஏதென்று கேட்டு ஒரு சில சேர்ந்து வரக்கூடிய இயல்புகள் 5 விடையாக தந்திருந்தான். பேப்பர் இருக்கிறவங்க ஒரு கவர்மெண்டா பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நான் சொல்லி போட்டு கடைசியா வேணுமெண்டா அந்த கேள்விக்கு வார். சரியா? உயிரங்கியல் என்று சொல்லக்குள்ள ஒன்று எளிமையாக இருக்கலாம் அல்ல சிக்கலாக இருக்கலாம். எளிமையாக இருக்கலாம் அல்ல சிக்கலாக இருக்கலாம் உயிரங்கியல். இந்த உயிரங்கியல் வாழ்க்கையில ஒரு உயிர் ஒன்று பிறந்து வளர்ந்து ஒரு வாழ்க்கை கட்டத்தை முழுமையாக பூர்த்தி செய்தென்றால் அவங்களோட வாழ்க்கையில தப்பிச்சு வாழுது. நிறைய பிரச்சனைகள் வருது. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஃபேஸ் பண்ணி கடந்து போகுது. அப்படி போற நேரம் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் உயிரங்கியல் சிறப்பியல்புகளாக குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி உயிரங்கியல் சிறப்பியல்புகளாக மொத்தம் 7 சிறப்பியல்புகளை சொல்லியிருக்காங்க. 7 சிறப்பியல்புகளை சொல்லியிருக்காங்க. ஏழு சிறப்பியல்புகளை சொல்லியிருக்காங்க. 7ஐ நாங்கள் லிஸ்ட் பண்ணுவோம். 7ஐ நாங்கள் ஒயிட் போர்டில் எழுதி போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கிரீனை ஷேர் பண்ணி உங்களுக்கு வழங்கப்படுத்துறேன். அதுல ஒன்று ஒழுங்கும் ஒழுங்கமைப்பும். ஒழுங்கும் ஒழுங்கமைப்பும் முதலாவது. 2வது அனுசேபம். 3வது வளர்ச்சியும் விருத்தியும். 4வது உறுத்துணர்ச்சியும் இயைபாக்கமும். 5வது இசைவாக்கம். 6வது இனப்பெருக்கம். 7வது தலைமுறை உரிமையும் கூர்ப்பும். 7 விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். இந்த 7 விஷயத்திலேயும் ஒழுங்கும் ஒழுங்கமைப்பும், order and organization, அனுசேபம் மெட்டாபாலிசம்,
வளர்ச்சியும் விருத்தியும் growth and development, உறுத்துணர்ச்சியும் இயல்பாக்கமும். உறுத்துணர்ச்சி நாங்கள் வளமையா யூஸ் பண்றப்ப சென்சேஷன் அந்த மாதிரி இருக்கும். அது இல்ல இரிட்டபிலிட்டின்னு சொல்லுவோம். இதுக்கு இயல்பாக்கத்துக்கு கோஆர்டினேஷன் சொல்லுவோம். இசைவாக்கம்னு சொல்றப்ப உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அடாப்டேஷன், இனப்பெருக்கம், ரீப்ரொடக்ஷன், தலைமுறை உரிமையும் கூர்ப்பும், ஹெரிடிட்டி அண்ட் எவல்யூஷன். தலைமுறை உரிமையும் கூர்ப்புக்கும் ஹெரிடிட்டி அண்ட் எவல்யூஷன் சொல்லுவோம். இடப்பெயர்ச்சி எல்லாம் வராது. ஓகே, நாங்கள் இவங்க அவ்வளவு பேரையும் ஒருக்கா சும்மா நோமலா பார்த்துட்டு போகணும். நோமலா இல்லை, கொஞ்சம் சரியாக பார்த்துட்டு போகணும். இவங்கள்ல நீங்கள் கட்டாயம் இதுவரைக்கும் இவங்கள் இது இவங்க, அதே போல இவங்கெல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட கடைசி ஒரு 5-6 வருடங்களுக்குள்ளுக்கு வரைவிலக்கணம் கேட்டாங்க. அனுசேபத்துக்கு வரைவிலக்கணம் கேட்டாங்க, வளர்ச்சிக்கு தனியாக கேட்டாங்க, விருத்திக்கு தனியாக கேட்டாங்க, உறுத்துணர்ச்சிக்கு தனியாக கேட்டாங்க. இப்படியான விஷயங்களுக்கு வரைவிலக்கணம் கேட்டாங்க. அப்ப வரைவிலக்கணம் இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும். எல்லாத்துக்கும் வரைவிலக்கணம் இல்லை. இவங்கள இன்னும் மேலதிகமாக வரைவிலக்கணம் யாருக்கு இருக்குன்னா, இசைவாக்கத்துக்கு வரைவிலக்கணம் இருக்கு, இனப்பெருக்கத்துக்கு வரைவிலக்கணம் இருக்கு, கூர்ப்புக்கு வரைவிலக்கணம் இருக்கு. அப்படியான விஷயங்களுக்கு வரைவிலக்கணம் இருக்கு. ஆனாலும் இன்னும் கேட்கல. இனி வரும் வருடங்கள்ல மிச்சம் இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் வரைவிலக்கணம் கேட்டு வரலாம். ஆகவே கேட்க மாட்டாங்கன்னு இல்லை, கேட்பாங்க. உங்களுக்கு இவங்க 3 பேரையும் 2021ஆம் ஆண்டு கேட்டாங்க போல. 2021 ஸ்ட்ரக்சர்ல கேட்டாங்க. இந்த உறுத்துணர்ச்சியை 2020 கேட்டாங்க. ஆகவே இவங்கெல்லாம் எக்ஸாம்ல கேட்கப்படக்கூடிய கேள்விகள். கேட்கிறேன்னா அப்படியான விஷயங்கள்ல தான் கேட்பாங்க. கேள்வியை நாங்கள் தனியாக வேறையா பார்ப்போம். எல்லாத்தையும் ஒரே அடியா கொலாப்ஸ் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் ஒரே அடியா மிக்ஸ் பண்ணி குழப்பக்கூடாது. அதனால கேள்விகளை நாங்கள் வேறையா தனியாக பார்ப்போம். இப்ப நாங்கள் தியரிய கிளீனா படிக்கணும். ஒழுங்கும் ஒழுங்கமைப்பும் என்றா என்னென்று எங்களை தெரிஞ்சிருக்கணும். ஒழுங்கும் ஒழுங்கமைப்பும் என்றா என்னென்ற நாங்கள் தெரிஞ்சிருக்கணும். மிச்ச அவ்வளோத்தையும் நாங்கள் ட்ரேஸ் பண்ணுவோம். அழிச்சு விடுறேன். இப்ப ஒழுங்கும் ஒழுங்கமைப்பும் என்றதுல ஒரு ஒரு ஃபெமிலியை உதாரணமா எடுப்போம். ஒரு ஃபெமிலியை உண்டு ஒரு திறன் கூடிய மாதிரி அல்ல நல்ல எஃபெக்டா இருக்கணும்னா எப்படி இருக்குமென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மெயினாக வயசு கூடிய தாத்தா பாட்டிகள் மேலுக்கு இருப்பாங்க. அதுக்கு கீழே அவங்களுக்கு கீழே தான் உங்களோட பெற்றார் இருப்பாங்க. பெற்றார்ல சகோதரங்கள், பெரியப்பா, பெரியம்மா அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே தான் அவங்களோட பிள்ளைகள் இருப்பாங்க. உதாரணமாக நீங்கள். ஒரு ஃபெமிலின்னா ஒரு எஃபெக்டிவான ஃபெமிலின்னா அப்படி ஒரு 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 ஓர்டர்ல இருக்கும், ஒரு ஒழுங்காவும் இருக்கும். அதே மாதிரி ஒரு கம்பெனி எடுத்துக்கொண்டீங்கன்னா ஆக மேலுக்கு சிஇஓ இருப்பாங்க, அதுக்குள்ள ஒரு ஜெனரல் மேனேஜர் இருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஒரு ரீஜனல் மேனேஜர், அந்த மாவட்டங்கள் சார்ந்த மேனேஜர் இருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஏரியா மேனேஜர் இருப்பாங்க, அவங்களுக்குள்ள தான் கடைசியாக அடிமட்ட தொழிலாளிகள் வரைக்கும் இருப்பாங்க. அப்ப இந்த மொத்த கம்பெனியும் நல்ல எஃபெக்டிவா ஒரு நல்ல திறனா ஒர்க் பண்ணணும் என்றால் இதுல இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரு ஒழுங்கா இருக்கணும், ஒரு ஓர்டர்ல இருக்கணும். இவங்க அடிமட்டத்தில் இருக்காக்களும் கடுமையாக நல்லா
ஒரு எஃபெக்டா வேலை செஞ்சது தான் இவருக்கு லாபம் வரும். இவங்க சும்மா விட்டு போனா கணக்கெடுக்காட்டி இவர் இருந்து பிரயோசனம் இல்லை. அந்த மாதிரி அதே போல இவர் மட்டும் வேலை செஞ்சு பிரயோசனம் இல்லை. இங்க அவருக்கு மேல உள்ளாலும் வேலை செய்யணும். அப்படி இருக்கிற விஷயத்தை தான் அவங்க ஒழுங்கு அமைப்புன்னு சொல்றோம். இப்படி இதே மாதிரி எங்கட உடம்புக்குள்ளேயும் எங்கட உடம்பு அதே போல உயிரங்கியல்ற உடம்புக்குள்ளேயும் எல்லா விஷயமும் ஒரு ஒழுங்கமைப்பா தான் இருக்கு. ஏன் ஒரு உயிரங்கியன்ற அவ்வளவு நேர்த்தியான விஷயம். அந்த நேர்த்தியான விஷயத்துல எல்லாமே ஒழுங்கமைப்புமாகத்தான் இருக்கு. கிட்டத்தட்ட அவங்க சொல்றாங்க இப்ப உதாரணத்துக்கு அவங்க சொல்றாங்க தாவர இலை. தாவர இலை இன்னொரு விஷயத்தை சொல்றான் மனித கண். தாவர இலையையும் மனித கண்ணையும் அவங்க உதாரணமாக எடுத்திருக்கின்றாங்க. நான் ஸ்கிரீனை ஷேர் பண்ணிட்டு அதுல கீறி காட்டுறேன். இது எங்களோட மனித கண்ட கட்டமைப்பு. எங்களுக்கு தெரியும் மனித கண்ட கட்டமைப்பு என்னத்துக்காக மனித கண் இருக்கு. பார்வை புலனுக்காக. பார்வை புலனை சரியாக செய்யணும் என்றால் அந்த பார்வை என்ற வேலையை சரியா செய்யணும் என்றால் இந்த கண் ஒரு ஒழுங்கமைப்புமாக கட்டமைக்கப்பட்டிருக்கணும். எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒழுங்கமைப்புமாக கட்டமைக்கப்பட்டிருக்கணும். இந்த பார்வையை வாங்குற ஆளாரு விழித்திரை. விழித்திரையில ஆறு ஒழுங்கமைக்கப்பட்டிருப்பாங்க என்று பார்த்தோம்னா கோல்களமும் கூம்புக்களமும், த்ரோட் செல் அண்ட் கான் செல்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு களங்களாலும் தான் பார்வை புலனை வாங்கக்கூடிய திறன் இருக்கு. அவங்க என்ன செய்வாங்க, இந்த விழித்திரையில ஒழுங்கமைக்கப்பட்டால்தான். இதுல இருக்கு உங்களுக்கு பார்த்தா வழங்கும் கோல்களம், இவங்க கூம்புக்களம். கோல்களம், கூம்புக்களம் இவங்கெல்லாம் இந்த விழித்திரைன்னு சொல்லுவோம். இந்த பிரதேசத்தை இந்த பிரதேசத்தை தான் நாங்கள் சொல்லி இங்க சின்ன கிரீகன் அவங்களது நாங்கள் விழித்திரைன்னு சொல்லுவோம். விழி மௌலகாரம். விழித்திரைன்னு சொல்லுவோம். அதுலதான் எங்களுக்கு பார்வை புலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும். ஆறு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும்னு பார்த்தோம்னால் இந்த கோன் செல்லும் ரோட் செல்லும் கோல்களமும் கூம்புக்களமும். சரியா? அவங்க ஒழுங்கமைக்க சரியாக கோல்களம் கூம்புக்களம் ரெண்டு பேரும் சரியாக ஒழுங்கமைக்கப்பட்டதால்தான் பார்வையை எங்களுக்கு சரியாக பெற்றுக்கொள்ள முடியும். அதே போலதான் லீஃப் அனட்டமி, அதாவது இலையிட ஒழுங்கமைப்பு. ஒரு இலையை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னால் இலைக்குள்ளுக்கு நிறைய களங்கள் இருக்கு. நிறைய விதமான களங்கள் நிறைய விதமாக இளையங்களை உருவாக்கி ஒரு ஒரு ஒழுங்கமைக்கப்பட்டதன் காரணத்தினாலதான் இலை வந்துட்டு சூரிய ஒளியை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சூரிய ஒளியை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிறதுக்கு மெயினான காரணம் இலையிட அமைப்பு. ஒழுங்கமைப்பும் தான் காரணம். இரண்டாவது விஷயம், இரண்டாவது அனுசேபம். உயிரங்கியல் சிறப்பியல்புகள் 7ல முதலாவது ஒழுங்கமைப்பும் இரண்டாவது அனுசேபம். அனுசேபம் என்று சொல்லக்குள்ள அனுசேபத்துக்கான
வரைவிலக்கணம் எங்களுக்கு தெரிந்திருக்க வேணும். அனுசேபம் என்றால் அனுசேபத்துக்கான வரைவிலக்கணம் உங்களுக்கு நான் தெரிஞ்சிருக்கணும். உயிரங்கிகளில் நடைபெறும் உயிரங்கிகளில் நடைபெறும் எல்லா இரசாயன செயற்பாடுகளையும் சேர்த்து தான் நாங்கள் அனுசேபம்னு சொல்றோம். சரியா? அதுக்கு நாங்கள் சரியான வரைவிலக்கணம் சொல்லப்போனா உயிரங்கியலில் நடைபெறும் எல்லா இரசாயன செயற்பாடுகளினதும் கூட்டு அனுசேபம் எனப்படும். எல்லா இரசாயன செயற்பாடுகளையும் சேர்த்து தான் நாங்கள் அனுசேபம்னு சொல்லுவோம். அனுசேபத்துக்குள்ளுக்கு நாங்கள் 2 பேர் இருப்பாங்க. அனுசேபம்னு சொல்லக்குள்ள வந்துட்டு அனுசேபத்துக்குள்ளுக்கு 2 பிரதான விஷயம் இருக்கு. அனுசேபத்தை நாங்கள் 2 விதமாக பிரதானமாக பிரிப்போம். ஒன்று என்னண்டு யாருக்காச்சும் தெரியுமா? தெரியாட்டி பரவாயில்ல. அனுசேபம், உட்சேபம் உண்டு. அவசேபம் உண்டு. உட்சேபம், அவசேபம் என்று நாங்கள் 2 விதமாக நாங்கள் பிரிப்போம். உட்சேபம், அவசேபம் என்றால் பெரிய யோசிக்கக்கூடிய விஷயம் இல்லை. ஸ்கிரீன் டார்க்கா இருக்கா? நீங்கள் வேற யாரையும் ஸ்கிரீனை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹோஸ்டோட ஸ்கிரீனும் நீங்க பார்த்தீங்கன்னா டார்க்கா இருக்காது. உட்சேபம் என்றால் சொன்னால் சின்ன சின்ன மூலக்கூறுகள் சேர்ந்து ஒரு பெரிய மூலக்கூறுகளை உண்டாக்குது. இந்த இவங்கெல்லாம் சின்ன சின்ன மூலக்கூறுகள். இந்த சின்ன சின்ன மூலக்கூறுகள் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு மூலக்கூறை தோற்றுவிக்கிற செயல்முறையை தான் நாங்கள் உட்சேபம்னு சொல்றோம். இதன் போது என்ன செய்யும் என்றால் இந்த ஏடிபி சக்தி பயன்படுத்தப்படும். இந்த ஏடிபி சக்தி பயன்படுத்தப்பட்டு தான் இந்த சின்ன சின்ன மூலக்கூறுகள் ஜாயிண்ட் ஆகி ஒரு பெரிய மூலக்கூறை உண்டாகும். சரியா பிள்ளை? அவசேபம் என்று சொல்லப்படுற விஷயம் கெட்டபாலிக் ரியாக்ஷன். கெட்டபாலிக் ரியாக்ஷன் சொல்லக்கல ஒரு பெரிய ஒரு மூலக்கூறு ஒன்று இருந்தால் அந்த பெரிய மூலக்கூறு என்ன செய்யும்? இப்படி சின்ன சின்ன மூலக்கூறுகளாக உடையும். இவங்க சின்ன சின்ன மூலக்கூறுகளாக உடையும். அந்த நேரம் என்ன செய்யும்? சக்தியும் வெளியிடப்படும். ஏடிபி சக்தியும் விடுவிக்கப்படும். சரியா? இதைத்தான் நாங்கள் அவசேபம் என்று நாங்கள் சொல்லுவோம். இப்படி அனுசேபத்தை நாங்கள் 2 வகையாக பிரிக்கலாம். அனுசேபத்துக்கான வரைவிலக்கணம் உங்களுக்கு கட்டாயம் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அனுசேபத்துக்கான வரைவிலக்கணம் உங்களுக்கு நான் எழுதி விடுறேன். உயிரங்கிகளில் நடைபெறும் அனைத்து இரசாயன செயற்பாடுகளினதும் கூட்டு.
கூட்டுத்தான் அனுசேபம்னு சொல்லுவோம். சரியா? ஓகே. அடுத்த விஷயம். நாங்கள் 3வது ஹெட்டிங்கை நாங்கள் பார்ப்போம். 3வது ஹெட்டிங் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம், வளர்ச்சியும் விருத்தியும். வளர்ச்சியும் விருத்தியும் 3வது ஹெட்டிங். இதுல வளர்ச்சி வேற, விருத்தி வேற. ரெண்டும் ஒரே சொல்லில்லை, ரெண்டும் வேற வேற விதமான 2 வசனங்கள். அதுல வளர்ச்சி என்றா என்னன்னு தெரிஞ்சிருக்க வேணும், விருத்தி என்றாலும் என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அதுல நாங்க முதலாவது வளர்ச்சியை பார்ப்போம். வளர்ச்சிக்கான வரைவிலக்கணம் என்று கேட்டோம்னால் சரியான லேசான ஒரு வரைவிலக்கணம் தான். வளர்ச்சி என்று கேட்டால் உலர் உலர் திணிவில் ஏற்படும் மீள முடியாத அதிகரிப்பு. இதுக்கு வரைவிலக்கணத்துக்கு நாங்கள் 2 விஷயம் தான் ஞாபகம் வச்சிருக்கணும். உலர் திணிவில் இந்த வளர்ச்சி நடக்கும். உலர் திணிவில் ஏற்படும் என்னவாம் என்றால் மீள முடியாத அதிகரிப்பு. உலர் திணிவில் ஏற்படுற மீள முடியாத அதிகரிப்பு, மாற்றம் இல்லை, அதிகரிப்பு. உலர் திணிவில் ஏற்படும் மீள முடியாத அதிகரிப்பு மூலக்கூறா. இதுல பிள்ளைகள் அனுசேபம் நாங்க பார்த்தோம், அதை கொஞ்சம் ரிப்பீட் பண்ண சொல்லி இருக்கிற பிள்ளைகள். நான் இதை முடிச்சுட்டு வரேன். அனுசேபம் என்பது வந்துட்டு உயிரங்கில் நடைபெறும் அனைத்து இரசாயன செயற்பாடுகளினதும் கூட்டத்தான் அனுசேபம்னு சொல்லுவோம். அதாவது எல்லா இரசாயன செயற்பாடுகளையும் மொத்தமா சேர்த்து தான் அனுசேபம்னு சொல்றோம். உடம்புக்குள்ளுக்கு உதாரணமாக சுவாசம் நடக்கலாம், தாவரங்கள்ல இது ஒளித்தொகுப்பு நடக்கலாம், எங்களோட சமிபாடாக இருக்கலாம். எங்களோட உடம்புல நடக்கக்கூடிய சமிபாடும் ஒரு அனுசேபம் தான். எங்களோட உடம்புக்குள்ளுக்கு ஏதாச்சும் ஒரு இரசாயனம் ஒரு தாக்கம் நடக்குதுனாலும் அது ஒரு அனுசேபம் தான். நிறைய நொதிய தாக்கங்களும் ஒரு அனுசேப தாக்கம். அப்ப உடம்புக்குள்ளுக்கு நடக்கக்கூடிய அனைத்து இரசாயன செயற்பாடுகளையும் நாங்கள் சேர்த்துதான் அனுசேபம்னு சொல்றோம். இந்த அனுசேபத்தை, அதாவது இரசாயன தாக்கங்களை 2 வகையாக பிரிக்கலாம். அதுல ஒன்றுதான் உட்சேபம், இன்னொன்று அவசேபம். உட்சேபம் சொல்லப்படுறது வந்துட்டு அனாபோலிக் ரியாக்ஷன். அதாவது சிறிய மூலக்கூறுகள் நிறைய சேர்ந்து ஒரு பெரிய ஒரு மூலக்கூறை உண்டாக்குறது. சரியா? சிறிய ஆக்கள் நிறைய சேர்ந்து ஒரு பெரிய மூலக்கூறுகளை உண்டாக்குறது. அணுக்கள் சேர்ந்து மூலக்கூறுகளை உண்டாக்குறதும் வரலாம், இல்லைன்னு சொல்ல. நாங்கள் சிறிய கூறுகள், அதாவது மூலக்கூறை நினைச்சுக்கொள்ளாங்க, சிறிய கூறுகள் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு கூரை உண்டாக்கு மூலக்கூறை நினைக்காங்க. சரியா? அதுவும் ஒரு அனாபாலிக் ரியாக்ஷன் தான். ஒரு சிறிய உதாரணமாக நாங்கள் மூலக்கூறுன்னு நாங்கள் சொல்றதுக்கு உதாரணமாக காரணம், இப்ப ஒளித்தொகுப்பு எடுத்துக்கணும் என்றால் CO2 என்ற ஒரு மூலக்கூறு
சாரி CO2 என்ற மூலக்கூறும் H2O என்ற மூலக்கூறுகளும் சேர்ந்து CO2 H2O என்ற மூலக்கூறுகள் சேர்ந்து தானே C6H12O6 வருது, குளுக்கோஸை உண்டாக்குதுன்னு சொல்றோம் ஒளித்தொகுப்புல. அதை நான் உதாரணமாகத்தான் அப்படி மூலக்கூறுன்னு சொல்றேன். சிறிய கூறுகள் நிறைய சேர்ந்து என்னத்தை உண்டாக்குது, ஒரு பெரிய ஒரு கூரை உண்டாக்குறது தான் நாங்கள் சொல்றோம் உட்சேபம் என்று. ஏன்னா 10 நிமிஷத்துல எங்களை ஜூம் மீட்டிங் வந்துட்டு எண்ட் ஆகும், கொஞ்சம் கவனமா இருங்க பிள்ளைகள். அந்த நேரம் ஏடிபி சக்தியும் பயன்படுத்தப்படும். அவசேபம்னு சொல்லப்படுறது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு கூறு ஒன்று வந்துட்டு என்ன செய்யும், உடைந்து சின்ன சின்ன கூறுகளாக போகும். அதே நேரம் உடைக்கப்படுற நேரம் ஏடிபி சக்தியும் வெளியிடப்படும். ஏன் உடைக்கப்படுற நேரம் சக்தி வெளியிடப்படுது, ஏன் பெரிய கூறுகள் தொகுக்கப்படும் போது சக்தி பயன்படுத்தப்படுது என்று நாங்கள் லேட்டாகி கட்டாயம் நாங்கள் பார்ப்போம். சரியா? இதெல்லாம் பயாலஜியில பார்க்குற விஷயமான்னு கேட்டா நிறைய பேர் அதை படிப்பிக்கிற இல்லை, நான் படிப்பிப்பேன். சக்தி தொடர்பான உங்களுக்கு எண்ணக்கரு கட்டாயம் தேவை பிள்ளைகளுக்கு. ஏனென்றால் இப்ப உலகம் இயங்குற சக்தியால், அந்த சக்தி தொடர்பான எண்ணக்கருவு தெரியாம நீங்கள் சயின்ஸை படிச்சு பிரயோஜனம் இல்லை. அதனால சயின்ஸ் விஞ்ஞானத்தை விளங்கி கொள்ளணும்னா உங்களுக்கு சக்தியை கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். அந்த சக்தி சம்பந்தமான எண்ணக்கருவு நாங்கள் கட்டாயம் நான் சொல்லித் தருவேன், பயப்பட தேவையில்லை. அடுத்த விஷயம் தான் நாங்கள் பார்த்தோம் வளர்ச்சியும் விருத்தியும். வளர்ச்சி என்றா உங்களுக்கு வரைவிலக்கணம் கேட்டு வந்திருக்கான். வளர்ச்சி என்றால் என்ன என்று ஒரு வரைவிலக்கணம் கேட்டிருப்பாங்க. வளர்ச்சி என்றால் என்ன என்ற ஒரு வரைவிலக்கணம் கேட்டிருப்பாங்க. அவசேபத்துக்கு உதாரணம் கலச்சுவாசம். கலச்சுவாசம் என்ற என்ன கலச்சுவாசம் சொல்லப்படுற விஷயம், ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு உடைந்து ஒரு சின்ன சின்ன மூலக்கூறுகளை உடைக்கப்படுறது. குளுக்கோஸ் மூலக்கூறுகள் உடைந்து என்ன CO2 விடுவிக்கப்படுறது. CO2 சக்தியாகவும் உடைக்கப்படுற விஷயம். சரி, வளர்ச்சி என்று சொல்லப்படுற விஷயம் உலர் திணிவுல ஏற்படுகின்ற மீள முடியாத அதிகரிப்பு. உலர் திணிவுன்னு சொல்லப்படக்குள்ள ஒரு உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நீரையும் அகற்றணும் என்றால் அதைத்தான் உலர் திணிவுன்னு சொல்றோம். உடம்புல நீர் இல்லாட்டி, அந்த உயிரங்கில ஒரு நீர் என்றது விஷயம் இல்லாட்டி அதை நாங்கள் உலர் திணிவுன்னு சொல்றோம். நீரை வெளியில எடுத்தோம் என்றால் தான் உலர் திணிவு. அந்த உலர் திணிவுல ஏற்படுகின்ற மீள முடியாத அதிகரிப்புத்தான் நாங்கள் சொல்லப்படுறது வளர்ச்சி. அப்ப எங்களுக்கு தெரியும், எல்லா களங்களும் எல்லா அங்கிகளும் ஒரே ஒரு களத்துல ஆரம்பிக்கும். ஒரு விந்து களமும் ஒரு முட்டை களமும் கருக்கட்டித்தான் எண்ணத்தை உருவாக்குது, நுகம் உருவாகுது. நுகம் என்றது ஒரு களம். இதுதான் ஒரு வளர்ந்து ஒரு பெரியோரு அங்கி ஒன்றை உண்டாக்கிட்டு வருது. ஓமா இல்லையோ? இது ஒரு பலகலம். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோகிராம் உடைய ஒரு மனிதனை உருவாக்குது என்றால் எந்த அளவுக்கு வளர்ந்து போயிருக்குன்னு நீங்கள் உங்களால யோசிச்சு கொள்ளலாம். ஒரு களம் 1 கிராம் விடவும் குறைவாகத்தான் இருக்கு. சரியா? அப்ப உலர் திணிவுல ஏற்படுகின்ற மீள முடியாத அதிகரிப்பைத்தான் நாங்கள் வளர்ச்சி என்று சொல்றோம். அப்ப விருத்தி என்ற என்னென்று பார்க்கணும். விருத்திக்கும் வரைவிலக்கணம் கேட்டிருக்கான். விருத்தி என்று சொல்லப்படுறதும் ஒரு லேசான சம்பந்தம். அவங்களோட வாழ்க்கை விருத்தி என்று சொல்லப்படுற விஷயமும் வாழ்க்கை காலத்துல, அவங்களோட வாழ்காலத்துல அல்ல வாழ்க்கை காலத்துல மீள முடியாத மாற்றம். வாழ்க்கை காலத்தில் ஏற்படும்
வாழ்க்கை காலத்தில் ஏற்படும் மீள முடியாத மாற்றம். டவுட்ட பிள்ளைகள் கடைசியா நாங்கள் கிளியர் பண்ணுவோம். ஏன்டா டவுட்டுக்காக ஒவ்வொன்றுக்கும் முன்னுக்கு போய்த்து போய்த்துட்டு இருக்கக்குள்ள மத்த பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் சிக்காகும். அதை நாங்கள் பார்ப்போம். டவுட் பார்ப்போம். பயப்பட தேவையில்ல. மீள முடியாத மாற்றம். இப்ப நாங்கள் அதுக்கு ஒரு படம் ஒன்று நான் வச்சிருந்தேன். ஆ ட்ரை மாஸ். ஓகே. வளர்ச்சியும் விருத்தியும். இதுல அழகான ஒரு படம் ஒன்று உங்களோட நோட்ஸ்ல போட்டிருக்கேன். ஒரு சின்ன குழந்தையிலேருந்து பாட்டி வரைக்கும் ஒரு ஒரு வயதான ஒரு மூதாட்டி வரைக்குமான ஒரு வாழ்க்கை கட்டங்களை நான் அதில் காட்டியிருக்கிறேன். அப்ப வாழ்க்கை காலத்துல என்ன செய்யும்? இப்ப ஒரு இளமை பருவத்துக்கு போய் இளமை பருவத்தை கடந்து போய்த்தோம்னால் இளமை பருவத்துக்கு திரும்ப வரையலாது. அது ஒரு மீள முடியாத மாற்றம். இதை நாங்கள் ஒரு விருத்தின்னு சொல்றோம். ஒரு நாங்கள் திரும்ப இப்ப நாங்கள் உதாரணமாக எங்களை எடுத்துக்கொண்டோம்னா திரும்ப நாங்கள் சின்ன குழந்தை பிள்ளையாக போயிடாது. அது ஒரு மாற்றம், ஒரு விருத்தி. சரியா? குழந்தையிலேருந்து விருத்தி அடைந்து ஒரு சிறு பிள்ளையா வாரம். சிறு பிள்ளை விருத்தி அடைந்து பருவ வயது அடைகின்றோம். பருவ வயது அடைந்து அதுக்கு மேல இளமை பருவத்தை அடைகின்றோம். இளமை பிறகு முதியோர் பருவம். அப்படியே ஒவ்வொரு விருத்தி வாழ்க்கை கட்டத்துல நடந்து கொண்டே இருக்கும். இப்படி வளர்ச்சியும் விருத்தியும் ஒன்றை ஒன்று மாறி மாறி தோற்றுவிக்கப்படுற செயல். வளர்ச்சியும் விருத்தியும் வாழ்க்கை கட்டத்துல ஒன்றை ஒன்று மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கும். சரியா? உயிரங்கியல்ல பொதுவாக உயிரங்கியல்ல வளர்ச்சியும் விருத்தியும் ஒன்றை ஒன்று மாறி மாறி தோற்றுவிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். 4வது விஷயம் உறுத்துணர்ச்சியும் இயைபாக்கமும். உறுத்துணர்ச்சியும் இயைபாக்கமும். எழுத்துகள் வழங்கும் நினைக்கிறேன். உறுத்துணர்ச்சி இயைபாக்கம். இதுவும் ரெண்டும் வேறு வேறு சொற்தான். உறுத்துணர்ச்சி என்றா என்னென்று எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். உறுத்துணர்ச்சிக்கு எங்களுக்கு வரைவிலக்கண மொழியை தெரிஞ்சிருக்கணும். உறுத்துணர்ச்சி என்றா உறுத்துணர்ச்சி. உறுத்துணர்ச்சிக்கு உங்களுக்கு வரைவிலக்கணம் தெரியணும்டா. உறுத்துணர்ச்சி என்றா என்னன்னா அக மற்றும் புறச்சூழல்ல இருந்து பெறப்படக்கூடிய அக கமா புறச்சூழல்ல இருந்து அக கமா புறச்சூழலில் இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய தூண்டல்களுக்கு என்ன விஷயம்? அகப்புறச்சூழல்ல இந்த எண்ணத்தை பெற்றுக்கொள்றோம். தூண்டல் பெற்றுக்கொள்ளப்படும் தூண்டல்களுக்கு தூண்டற் பேரை காட்டக்கூடிய திறன். தூண்டற் பேரை காட்டக்கூடிய திறன். சரியா? காட்டக்கூடிய திறன். ஜூம் பிள்ளைகள் கட் ஆகிற சான்ஸ் இருக்கு. ஜூம் கட் ஆகிற சான்ஸ் இருக்கு. அதனால இந்த 3 விஷயமும் ஞாபகம் வச்சுக்கிட வேணும். உறுத்துணர்ச்சி என்ற ஒரு வரைவிலக்கணம் கேட்டாண்டா அகப்புறச்சூழல்ல இருந்து பெற்றுக்கொள்ளப்படும் தூண்டல்களுக்கு தூண்டற் பேரை காட்டக்கூடிய திறன். வெளியில ஒருத்தர் அரைஞ்சா வெளியால ஒருத்தர் அரைகிறான்னு வைப்போம். அப்ப எங்களுக்கு நோகுறது
நாங்கள் திரும்ப என்ன செய்வோம், எங்களுக்கு கோபம் வரும். அதெல்லாம் ஒரு துலங்கல் தான். அறையிற வாங்குறது வந்துட்டு சென்சேஷனோட வாங்குறோம், அதை மூளைக்கு கடத்தப்படுது, திரும்ப அதை நாங்கள் எதிர்த்து எங்களுக்கு கோவப்படுறோம். ஆகவே அதுவும் ஒரு தூண்டற்பேறு. கையில முள்ளு குத்துது, திடீரென்று ஒருத்தர் ஊசியால பின்னால வந்து குத்துனா நாங்க கையை தூக்குறோம், டக்குன்னு கையை டக்குன்னு தூக்குறோம். அது என்ன, ஒரு தூண்டல்களுக்கு ஒரு தூண்டல். பிள்ளைகள் வந்துட்டு என்ன பிரச்சனைனா, ஜூம்ல உள்ள பிரச்சனை மெயினான பிரச்சனையா இருக்கு. உங்களுக்கு இப்ப நிறைய பிள்ளைகளுக்கு அதை பெற்றுக்கொள்ள முடியாம போனா கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்க, அட்மின்ட்ட சொல்லுங்க. உங்களுக்கு டவுட்டுகள் இருந்தாலும் அட்மின்ட்ட சொல்லுங்க, கட்டாயம் அதை நாங்கள் கிளியர் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு நான் ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கட்டாயம் தருவோம். உங்களுக்கு இந்த செஷன் திரும்ப நடத்துறதுக்கு இருந்தாலும் நாங்கள் நடத்தி தருவோம், அதை பயப்பட தேவையில்லை. ஏன்னா கட்டாயம் முக்கியமான செஷன், அதனால நான் செஷனை விட்டு கொடுக்க மாட்டோம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு ஒரு ஒரு சப்போர்ட் ஒன்று கட்டாயம் நீங்கள் தரணும். நாங்கள் உங்களுக்கு இந்த செஷனை நாங்கள் திரும்ப நடத்தி தருவோம். அப்படி தேவைப்பட்டால் உங்களுக்கு ரெக்கார்டிங், இதுக்குரிய செஷனுக்குரிய ரெக்கார்ட் உங்களுக்கு கட்டாயம் நான் தரேன். ரெக்கார்டிங் வந்துட்டு 3 பாட்டாக பிரிஞ்சிருக்கும். அந்த 3 பாட்டையும் நீங்கள் கட்டாயம் நீங்கள் பாருங்கள். உங்களோட டெலகிராம் குரூப்புக்கு நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அதே நேரம் யூடியூப்புக்கும் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணுறோம், நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். உறுத்துணர்ச்சி என்று சொல்லப்படுற விஷயத்தை நாங்கள் பார்த்துட்டோம். உறுத்துணர்ச்சி என்று சொல்லக்குள்ள உங்களுக்கு நோட்ஸில் ஒரு படம் ஒன்று போட்டிருப்பேன். ஒரு முள் ஒன்று கையில் குத்துற மாதிரி, அதை நாங்கள் கையை நாங்கள் வழியில் தூக்குற மாதிரி. கையில் முள் குத்துறது வந்து ப்ரோசஸ் வந்துட்டு வேறு. நேரத்துக்கு கையில் முள் குத்துறது, திடீரென்று நெருப்பு சுட்டுறது, திடீரென்று முள் குத்தக்கில் கை தூக்கப்படுறது, திடீரென்று நெருப்பு படக்கில் கை தூக்கப்படுறது, இந்த ப்ரோசஸ் வேறு. அதே போல் எங்களோட உடம்புல நடக்கக்கூடிய இப்போ ஒருத்தர் அடித்தா எங்களுக்கு நோவுறு, இல்லை ஒருத்தர் இப்போ நாங்கள் கூப்பிட்டா நாங்கள் திரும்பி பார்க்குற விஷயம், அதெல்லாம் வந்துட்டு அது வேறு. ரெண்டும் வேறு வேறு ப்ரோசஸ் தான். உதாரணமாக நாங்கள் முள்ளு குத்துனா நான் டக்குன்னு கை எடுக்கிறோமே, அது வந்துட்டு மூளைக்கு போகாது. மூளைக்கு போகாமலே திடீரென்று கை முள்ளு கையில் குத்தி முடிய உடனே கையை தூக்குறதுக்குரிய தூண்டற்பேறு எங்களை முண்டானே எங்களுக்கு தந்துடும். அந்த மாதிரி செயற்பாடுகள் இருக்குது. உடம்பு நேர்த்தியான விஷயம். அந்த நேர்த்தியான விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்றதுக்கு நாங்கள் பயாலஜியை நாங்கள் முழுமையாக உள்வாங்குவோம். முழுமையாக பயாலஜியை உள்வாங்கினா தான் நாங்கள் டக்குன்னு அதை எங்களுக்கு விளங்கிக் கொள்ளிடும். எங்களோட உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் எங்களால் புரிஞ்சு கொள்ளணும்னா இந்த பயாலஜியை நாங்கள் முழுசாக உள்வாங்குவோம். சயின்ஸ் அண்ட் அப்படித்தான், ஒரு கோர்வு, பெரிய ஒரு கோர்வு. உறுத்துணர்ச்சி என்னண்டா வரைவிலக்கணமைக்கே நான் சொல்றேன். புற அக உள்ளுக்கு அல்லது வெளியில உள்ளுக்குள்ள தூண்டல்களுக்கும் தூண்டற்பேற காட்டக்கூடிய திறனும் உறுத்துணர்ச்சியா. எங்களோட உடம்பா இல்ல உயிரங்கியலை தான் நான் பார்த்துட்டு இருக்கோம். உயிரங்கியல்ற அங்கிகள்ற உடலுக்கு உள்ளுக்கு நடக்கக்கூடிய தூண்டல்களுக்கு அல்லது புறச்சூழல்ல ஏற்படுகின்ற தூண்டல்களுக்கு தூண்டற்பேற காட்டக்கூடிய திறன் தான், தூண்டற்பேரை காட்டக்கூடிய திறன் தான் நாங்கள் உறுத்துணர்ச்சின்னு சொல்றோம். நாங்கள் பழைய வேர்ட்ஸ் ஒன்று யூஸ் பண்ணுவோம், துலங்கல். தூண்டல் துலங்கல், துலங்கல்னு சொல்லுவோம். துலங்கல் இல்லை. இப்ப நாங்கள் அப்டேட் ஆகின பிள்ளைகள், அதனால தூண்டற்பேறு என்று நாங்கள் சொல்லி பழகணும். தூண்டல்களுக்கு தூண்டற்பேரை காட்டக்கூடிய திறன் தான் உறுத்துணர்ச்சி. அப்ப இயைபாக்கம் என்று சொல்லப்படுற விஷயம் நிறைய பிள்ளைகளுக்கு டவுட் வரும். அது என்னடா இயைபாக்கம் சொல்லப்படுற? இயைபாக்கம் என்று நாங்கள் சொல்லப்படுற விஷயம், நாங்கள் தூண்டற்பேரை காட்டக்கூடிய அந்த உறுத்துணர்ச்சி இருக்கு தானே, உறுத்துணர்ச்சியோட சம்பந்தப்படுற யாரு, நாங்கள் அதில் போட்டிருந்த படம். இதுல நான் உங்களுக்கு பார்த்தா வழங்கும் ரிசெப்டர், உட்காவு நரம்பு முலை, சென்சரி, அதான் உட்காவு நரம்பு, அதுக்கூடாக முன்னானுக்கு வருது. முன்னான்ல இருந்து திரும்ப வெளிக்காவு நரம்பு முலை கூடாக தசைக்கு போகுது.
இங்க ரிசெப்டர்னு சொல்லப்படுறது வாங்கி. இங்க ரிசெப்டர்னு சொல்லப்படுறது வாங்கி. இந்த வாங்கியில இருந்து உட்காவு நரம்பின் மூலமாக முன்னான் சென்று முன்னானுக்கூடாக வலிக்காவு நரம்பு முளைக்கூடாக வந்து ஒரு வன்கூட்டு தசைக்கு வந்து முடியத்தான் நாங்கள் வன்கூட்டு தசையாத அசைவின் மூலமாகத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த கையை மேலுக்கு தூக்குறோம். இப்படி எல்லாமே ஓடர் படி இருக்குமே, ஒன்றோட ஒன்று இயைபாக்கம் அடைந்தான் இருக்கும். அதைத்தான் நாங்கள் கோஆர்டினேஷன் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவோம். கோஆர்டினேட் என்றா எங்களுக்கு நல்லாவே தெரியும். கோஆர்டினேட் பண்றது யாரு? கோஆர்டினேட் பண்றது ஒழுங்கமைக்கிற ஆள். அந்த ஒழுங்கமைக்கப்பட்ட விதத்தை தான் நாங்க சொல்றோம் இயைபாக்கம். இயைபாக்கத்துக்கு உங்களுக்கு வரைவிலக்கணம் இல்லை, வரைவிலக்கணம் தார இல்லை. சரியா? இந்த உறுத்துணர்ச்சியும் இயைபாக்கமும் இந்த 2 பேராலையும் தான் எங்கட உடம்புல அசைவென்ற விஷயம் ஏற்படுது. நாங்கள் கையில முள்ளு குத்தி முடிய கையை என்ன செய்யறோம்? இப்படி டக்குன்னு தூக்கிடுறோம். நெருப்பு சுட்டா என்ன செய்யறோம்? தூக்கிடுறோம். அசைவண்டே நடக்கு. நாய் தரத்துனா என்ன செய்யறோம்? ஓடுறோம். நாய் தரத்துக்குள்ள என்ன செய்யறோம்? ஓடுறோம். நாங்கள் வாழ்நாளிலும் அந்த அளவு ஸ்பீட்ல ஓடி இருக்க மாட்டோம். ஆனா அந்த அளவு ஸ்பீட்ல ஓட்டுறோம். காரணம், ஒரு ஒரு தேவையான ஒரு உக்கிரமான கட்டத்துல நாங்கள் பெரிய பெரிய பாரங்களையும் தூக்குவோம். திடீரென்று பார்த்தோம்னா பெரிய ஒரு பாரத்தை தூக்கணும்டா திடீரென்று தூக்குவோம். அது எல்லாத்தையும் காரணம் அசைவு. அந்த அசைவு எல்லாத்தையும் நடத்துற இந்த ஒரு துணர்ச்சியும் இயைபாக்கமும் இரண்டும் இயைபாக்கம் என்று சொல்லப்படுறது அதைத்தான். இயைபாக்கம் என்று சொல்லப்படுற விஷயத்த டவுட் ஒன்று கேட்டிருக்கிறாங்க. இந்த நரம்பு இருக்குத்தானே, உட்காவு நரம்பு, வலிக்காவு நரம்பு, முன்னான், மூளை எல்லாம் ஒரு கோஆர்டினேஷன் சரியாக ஒழுங்குபடுத்தப்பட்ட விதத்தை நான் சொல்லப்படுறது இயைபாக்கம் என்று. எல்லாம் ஒழுங்குபடுத்தப்படுற விதத்தை தான் நாங்கள் இயைபாக்கம் என்று சொல்லியிருப்போம். இப்ப இவ்விடத்துல சென்சரிக்கும், அதாவது உட்காவுக்கும் வலிக்காவும் வித்தியாசமா வேற இடத்து வேற இடங்கள்ல இருந்தால் எங்களுக்கு இந்த சரியான ஒரு விஷயத்தை நாங்கள் உறுத்துணர்ச்சியை நாங்கள் பெற இயலாது. இயைபாக்கத்தோட இருந்தால்தான் உறுத்துணர்ச்சியை பெற்றுக்கொள்ளலாம். இயைபாக்கம்னு சொல்லப்படுற விஷயம் அதான். எல்லாம் ஒழுங்கமைக்கப்படுற விதம் உள்ளுக்கு கோஆர்டினேட் கூட யோசிக்க தேவையில்லை. அடுத்தது இசைவாக்கம். இசைவாக்கத்தை பத்தி நாங்க பார்த்துட்டு இன்றைக்கு முடிச்சு கொள்வோம். இசைவாக்கம் அடாப்டேஷன் சொல்லியிருப்போம். இசைவாக்கம் என்று சொல்லக்கலையும் எங்களுக்கு வரவிலக்கணம் நாங்கள் எழுத தெரிஞ்சிருக்கோம். இசைவாக்கத்துக்கும் இசைவாக்கத்துக்கான வரைவிலக்கணம் இசைவாக்கத்துக்கான வரைவிலக்கணம் இசைவாக்கத்துக்கான வரவிலக்கணம் எழுதுறதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சிருக்கணும். என்னன்னா, ஒரு அங்கிட இசைவாக்கம் என்றா என்னண்டா, ஒரு குறித்த சூழல்ல எல்லா அங்கிகளும் என்ன செய்யுது, சூழல்ல பிரச்சனை வார நேரம் தப்பி பிழைக்குது. மெயினாக தப்பி பிழைக்குது. இசைவாக்கம் சம்பந்தமாக நான் கூட காய்க்கணும். ஏனென்றா இசைவாக்கம் என்ற உடம்புல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நாங்கள் இசைவாக்கத்தின் மூலமாக தான் பெறப்பட்டிருக்கின்றோம். இதுவரைக்கும்
ஆதியாக உருவாகின அங்கிலேருந்து இதுவரைக்கும் நாங்கள் அப்டேட் மனுஷன் வரைக்கும் ஒரு சிக்கலான விலங்கு வரைக்கும் அப்டேட் ஆகி இருக்கோம் என்றால் இந்த இசைவாக்கத்தின் பேராக உருவாக்கப்பட்டதுதான் சொல்றாங்க. அப்ப இசைவாக்கம் என்றால் என்னென்றால் ஒரு குறிப்பிட்ட சூழல்ல ஒரு குறிப்பிட்ட சூழல்ல ஆறு என்று பார்த்தோம்னால் அங்கிகள் தானே நாங்க பயக்கிறோம். அங்கிகள் அங்கிகள் தப்பி பிழைக்கிறதுக்கும் என்ன செய்கிறதுக்கும் தப்பி பிழைக்கிறதுக்கும் பிழைத்தலுக்கும் தப்பி பிழைத்திருக்கும் அதே போல இனப்பெருக்கத்துக்கும் உயிர் வாழ்ற அங்கே பார்த்தோம்னால் இசைவாக்கம் என்று சொல்லப்படுற விஷயம் நான் இந்த வரைவக்கணத்தை சொல்லி முடிச்சுட்டு வார் தப்பி பிழைத்தலுக்கும் தப்பி பிழைத்தல் கமா இனப்பெருக்கத்துக்கு இனப்பெருக்கத்திற்கான வாய்ப்புகளை கூட்டும் சான்ஸை கூற்று வாய்ப்புகளை மேம்படுத்தும் கட்டமைப்பாக இருக்கலாம் கமா உடற்தொழிலியலாக இருக்கலாம் அல்லது நடத்தைகளின் தனித்தன்மையா இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட சூழல்ல அங்கிகள் எல்லாமே வந்துட்டு என்ன செய்யணும் மத்த பிரச்சனைகள்ல இருந்து அல்ல இறைகவியல்ல இருந்து தப்பி வாழணும். அப்படி தப்பித்து வாழ்றதுக்கும் அவங்க என்ன செய்யணும் அடுத்தடுத்த சந்ததியை தோற்றுவிக்கணும். அப்பதான் அந்த இனம் நிலைத்து நிற்கும். அப்ப அடுத்தடுத்த சந்ததியை தோற்றுவிக்கிற செயல்முறையான யார் இனப்பெருக்கம். அப்ப அங்கிகள் தப்பித்தலுக்கும் இனப்பெருக்கத்துக்குமான வாய்ப்புகளை மேம்படுத்துறது. வாய்ப்பண்டை சான்ஸை கூட்டுற கட்டமைப்பு உடற்தொழிலியல் அல்லது நடத்தைகளின் தனித்தன்மை எல்லாம் தான் இசைவாக்கம்னு சொல்றோம். அப்ப இசைவாக்கம்னு சொல்லக்குள்ள குறிப்பிட்ட சூழல் ஒன்றில் அங்கிகள் தப்பி பிழைத்தல் கமா இனப்பெருக்கத்துக்காக வாய்ப்புகளை மேம்படுத்தும் கட்டமைப்பு உடற்தொழிலியல் நடத்தைகளின் தனித்தன்மை என்னன்னு சொல்றோம் இசைவாக்கம்னு சொல்றோம். இப்ப இதுல ஒரு உதாரணம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இப்ப குறிப்பிட்ட சூழல்ல அங்கிகள் என்ன செய்யணும் தப்பி பிழைக்கணும். இறைகவிய ஒன்று வந்தால் இறைகவியல்ல இருந்து தப்பிக்கணும். அதுக்காக நீங்கள் உதாரணமா வண்ணத்து பூச்சிகளை எடுங்க. ஒரு வண்ணத்து பூச்சிகளை எடுத்துக்கொண்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுல பெரிய கண்ட ஷேப்லாம் இருக்கும். அது ஒரு இசைவாக்கம். ஏன் அது ஒரு கட்டமைப்பு சார்ந்த ஒரு இசைவாக்கம். கண்ட கட்டமைப்பு மாதிரி ஒரு தோற்றத்தை வழிகாட்டுறதால இறைகவி என்ன செய்யும் ஒரு பெரிய ஒரு அங்கி இருப்பதாக நினைத்து பயந்து போயிடும். அது ஒரு இசைவாக்கம். உடற்தொழிலியல் என்று சொல்லக்குள்ள எங்களுக்கு இப்ப தாவரங்கள்ல வேர்க்கீழ் நோக்கி தான் போகும். நீங்க தாவரத்தை சைட் போஸ்ட்ல சரிச்சு வச்சாலும் வேர்க்கீழ் நோக்கி தான் போகும். அது உடம்புக்குள்ளுக்கு நடக்கிற விஷயம். அல்ல ஒரு சில நடத்தைகள தனித்தன்மை இப்ப நாய் அதே போல
நாயை விடுங்க, நாயை அவதானிச்சிருக்க மாட்டீங்களே. நாய் 2 பேர் சண்டை பிடிக்கிற நேரம், நாய் 2 சண்டை பிடிக்கிற நேரம் அவனோட மூஞ்சியை பயங்கரமா வச்சிருப்பாங்க. பயங்கரமா வச்சுக்கொள்ளும். அத அவதானிச்சிருப்பீங்களோ தெரியாது. ஏனென்றால் அந்த இடத்துல தப்பிக்கிறதுக்காக. எதிரி எதிரி அடுத்து அவங்களுக்கு எதிர் நாயோட சண்டை பிடிக்கக்குள்ள அவங்கள பயங்காட்டுறதுக்காக ஒரு வித்தியாசமான நடத்தை ஒண்ணு காண்பிக்கிறேன். அந்த செயல்முறை. அப்படியாக உடற்தொழிலியல் அல்லது நடத்தைகளோட தனித்தன்மையில மாற்றத்தை காண்பிக்கலாம். எல்லாம் என்னத்துக்காக? அதே போல இனப்பெருக்கத்துக்காக. இப்ப ஏன் தப்பிச்சு பிழைக்குது? தப்பி பிழைக்கிறது ஏன்? ஏன்னு பார்த்தோம்னா இனப்பெருக்கத்துக்காக. அதே போல ஒரு சில இசைவாக்கங்களை காண்பிக்கும். இனப்பெருக்கத்துக்காக என்ன செய்யும்? இப்ப அ மீன்கள் காண்பிக்கும். மீன்கள் என்ன செய்யும் என்றால், அதுக்குரிய மாரி அந்த கடலுக்குள்ளுக்கு ஒரு சில அமைப்புகளை செஞ்சு வைக்கும் நிலத்துல. அப்ப அதுக்கு விளங்கிரும் இனப்பெருக்கத்துக்கு தயாராக இருக்கு. அதெல்லாம் ஒரு இசைவாக்கம். அப்படியான நிறைய இசைவாக்கங்கள் இருக்கு. ஓகே, ரைட். இதுல இசைவாக்கம் என்ற தலைப்புல உங்களுக்கு உதாரணம் தந்திருக்கான உங்களோட ரிசோர்ஸ்ல தரப்பட்ட உதாரணத்தை நாங்கள் சும்மா நோமலா பார்த்துருவோம். உங்களோட ரிசோர்ஸ்ல உதாரணம் தந்திருக்கான். வறல் நில தாவரங்களில் குழிகளில் அமைந்த இலைவாய். ஒரு சரியான ஒரு பாலைவனங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு தாவரங்கள்ல குழிகள்ல ஏன் இலைவாய் இருக்கும் என்று பார்த்தோம்னால் ஆவியொற்பு வீதத்தை குறைக்கிறது. குழிகள்ல இருந்தா என்ன செய்யும்? வெளியில CO2 சரிவு இருக்காது. அது உங்களுக்கு நான் 3ஆவது யூனிட் படிக்கக்குள்ள வழங்கும். ஏனென்று ஏனென்றால் இலையை சுற்றி வந்துட்டு காற்றோட்டம் கூடுதலாக இருந்தா என்ன செஞ்சிடும்? நீராவி வந்துட்டு வெளியில கூடுதலாக போக பார்க்கும். ஆனா குழி ஒன்று இருந்தால் அந்த அவடத்தலையில என்ன செய்யும்? ஆவி வந்து சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கும். அதனால என்ன செய்யலை? வெளியில நீராவி போறது கொஞ்சம் குறையும். வெளியில நீராவி போறது குறையும். இப்ப இலை என்றால் இலையில இதுல ஒரு காவட்களம் இலைவாய் ஒன்று இருக்கின்றால் இவ்வளத்தெல்லாம் இலைவாய். இது சாதாரண தாவரங்கள்ல இலைவாய். இதான் இலை. இவ்வளவுதான் இலை. நீராவி வெளியில போனா தான் ஆவி விற்பன்னு சொல்றோம். அப்ப விடத்தடியில காற்றோட்டம் கூட இருந்தா என்ன செய்யும்? டக்கு டக்குன்னு நீராவியெல்லாம் கொண்டு போயிடும். ஆனா என்ன செய்யும்? வறல் நில தாவரங்கள்ல இலைவாய் என்ன செய்யும் என்றால் இப்படி ஒரு குழியில இருக்கும். இவ்வளத்தெல்லாம் இலைவாய் இருக்கு. இப்ப குழியில இருந்தால் இந்த வழி வந்துட்டு சிறைப்பிடிக்கப்பட்டு இருக்கும். அதனால என்ன செய்யலாம் என்றால் வடத்தடியில வார நீராவிய இங்கால உள்ள காத்து கொண்டு போகாது. ஆகவே வடத்தடியில சரி கூடி நீங்க அடைப்பட்டு போன மாதிரி நிற்கும் ஓரளவுக்கு. அதனால வறல் நில தாவரங்கள்ல இவ்வாறான இசைவாக்கங்களை காண்பிக்குதுன்னு சொல்றாங்க. அதே போல இன்னொரு சில உதாரணம் சொல்றாங்க. சீவசம் முளைத்தலாம். கண்டல் தாவரங்கள்ல சீவசம் முளைத்தல். சீவசம் முளைத்தல்னு சொல்ற விவிபேரிட்டின்னு சொல்லுவோம். ஆங்கிலத்திலையும் சொல்லியிருக்கான் விவிபேரிட்டி என்று. அது உங்களோட புத்தகத்துல உங்களோட நோட்ஸ்ல நான் ஒரு படம் ஒன்று போட்டிருக்கேன் பாரு, பார்த்தா வழங்கும். கண்டல் தாவரங்கள்ன்ற காய் வந்துட்டு இப்படி மரத்துல இருக்க கிளைகளுக்கு அப்படியே வளர்ந்துட்டு வரும் ஊசியா. அதாவது நேரத்தை என்ன மரத்துல வச்சே முளைச்சிடுறேன் இத கருத்து. மரத்துல வச்சே முளைச்சிடும். இப்ப என்ன செய்யும்? இவ்வளவு தெரியல மரம் பிடிச்சிட்டு இருக்கும். இது விளக்குல என்ன செய்யும்? இப்படியே விழுந்து நிலத்துல போய் விலங்க குத்திடுவாங்க. அப்படியே போய் நிலத்துல குத்திட்டு இருக்கு. மரத்துல எப்படி இருக்கும்?
இது வித்தா இருக்கும். இது வித்தென்று இப்ப மரத்துல அந்த காய் என்ன செய்யும்? காயில அந்த உள்ள வித்து முளைச்சு ஒரு கூரான ஒரு பிரதேசத்தை உருவாக்கி வச்சுக்கணும். இதை என்ன செய்யும் என்றால் காய் முதிர்ந்த பிற்பாடு என்ன செய்யும்? கீழே விழுந்தானே, கீழே விழக்குள்ள அப்படியே நிலத்துல போய் குத்திட்டு நிற்கும். இப்ப என்ன செய்யும்? அதுல மேலுக்கு நிற்கும் மரம். அப்ப முளைச்சிரு போய் மேலுக்கு முளைச்சு வளரும். அது ஏன் காரணம் என்றால் இந்த வித்து அப்படியே நேரடியாக விழுந்தால் தண்ணி நீர் இருக்குதானே, நீருக்குள்ள மூழ்கி போயிடும். மூழ்கி போனா அந்த காய் வந்துட்டு அழுகி போயிடும். அழுகி முளைக்காத முளைக்கும் திறனை இழந்து போயிடும். ஆனாலும் என்ன செய்யும்? இது முளைச்சிட்டே விழுறதால காய் கொஞ்சம் மேலுக்கு உயரத்துல இருக்கும், நீருக்கு வெளியில இருக்கும். இவ்வளவுதான் இது நீர்மட்டம் என்றால் நீர்மட்டத்துல இருந்து கொஞ்சம் மேலுக்கு நிற்கும். அப்ப என்ன செய்யலும்? அழகா மேலுக்கு வளர்ந்துட்டு போயிடும். இதுக்காகத்தான் விவிபேரிட்டின்னு சொல்றோம். அடுத்த உதாரணத்தை பார்ப்போம். ஒட்டகங்களின் சாய்வான பாதங்கள். இப்ப பாதங்கள் இப்படி இருக்கு என்றால் இது நிலத்துல பட்டம் என்றால் முழு விஷயம் இந்த பாதங்கள் இப்படித்தான் தாங்கும். சரியா? அப்ப இந்த குறிப்பிட்ட பரப்புல தான் மொத்த வெயிட்டும் கலத்தப்படும். அப்ப என்ன செய்யும்? இது ஒரு நல்ல ஒரு தரையாக, கடினமான தரையா இருந்தா தாக்கு பிடிக்கும். அதே ஒரு மணலாக இருந்தா என்ன செய்யும்? உள்ளுக்கு புதைஞ்சிட்டு போகும். உள்ளுக்கு என்ன செய்யும்? புதைஞ்சிட்டு போயிடும் மணலாக இருந்தா. அதனாலதான் ஒட்டகம் போன்ற விலங்குகள்ல என்ன செய்யும் என்றால் கால் அமைப்பு வித்தியாசமாக இருக்கும். இப்படி வந்து அதுக்கு போறான்னு இப்படி போகும். இப்ப என்ன செய்யும் என்றால் மொத்த வெயிட்டும் இங்காலதான் வர பார்க்கும். இதுக்கால என்ன செய்யும் என்றால் ஒரு குறிப்பிட்ட ஒரு கோணத்துல இருக்கும். மொத்த வெயிட்டும் இப்படி தாக்காது. இப்படி தாக்கக்குள்ள மேல் பக்கத்துக்கான மேலுதைப்பு கூடவாக இருக்கும். ஒரு பூர்ண பிசிக்ஸ் அறிவு வேணும். இதை நாங்கள் பார்க்கிறேன். இதை இப்படி தாக்காது. இப்ப நேரா இருக்கிறதுக்கும் இப்படி சரிச்சு வச்சு அமர்த்துறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 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 தடி ஒன்று அல்ல ஒரு குச்சியில அடிப்பகுதியில ஒரு சின்ன தட்டொண்டு வச்சு மணலுக்கு அப்படி நேரடியா வச்சு அமர்த்தி பாருங்க, அமர்த்தி போகும். அதே நேரம் அந்த தட்டை இப்படி சாய்வாக வச்சு இப்ப அமர்த்தி பாருங்க, லேஸ்ல போகாது. அது ஒரு பேசிக் பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு தத்துவம். அந்த மாதிரியான ஒட்டகங்களுக்கு பாதங்கள் இருக்கு. அதே போல ஒட்டகங்கள்லயே நிறைய சிவாக்கங்கள் இருக்கு. உங்களுக்கு ஒட்டகங்களோட கண்ணிமைகள் எல்லாம் தூசு படலத்துல இருந்து பாதுகாக்கக்கூடிய மாதிரி டபுள் லேயர்ல இருக்கும். ஓகே, இசைவாக்குவம் முடிச்சிட்டோம். இனப்பெருக்கும் தலைமுறை உரிமையும் பார்த்துட்டு ஆட்சி நிறை ஒழுங்கமைப்பு மட்டங்களை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்ப நாங்கள் கிளாஸை முடிச்சு கொள்வோம். இதுல டவுட் பார்ப்போம். இதுல யாரும் டவுட் கேட்கறதுக்கு இருந்தா கேட்டுக்கொள்ளலாம். வளர்ச்சியும் விருத்தியும் உயிர்களுக்கு மட்டுமே சிறப்பியல்பாக காணப்படும் என்பது சரியா? வளர்ச்சியும் விருத்தியும் இல்ல, உயிர்களுக்கு மட்டும் இல்ல. வளர்ச்சி உயிரற்ற கூறுகளும் ஒரு சிலை காட்டும் என்று நாங்கள் அடுத்த கிளாஸ்ல நாங்கள் பார்ப்போம். வளர்ச்சி பளிங்கு வளரும்னு சொல்லுவோம். கிறிஸ்டல் நாங்கள் கல்கண்டு பனங்கற்கண்டு தயாரிக்கிற முறைகள்ல நாங்கள் யூடியூப்ல வீடியோக்கள் பார்த்துருப்போம். சும்மா என்ன பனங்கள்ல நாங்கள் காய்ச்சிட்டு நாங்கள் வைக்கிற நேரம், நிறைய நாளைக்கு படிய விடுற நேரம் பளிங்காக உருவாகி அது பளிங்கு வளர்ந்துதான் ஒரு பெரிய பளிங்கு கட்டியாக வரும். அதுபோல வேற முத்துக்கள், சிப்பிக்குள்ளுக்கு இருக்கக்கூடிய முத்துக்கள் பேர்ல்னு சொல்லுவோம். முத்து பேர்லும் சிப்பிக்குள்ளுக்கு இருக்கிற விஷயம் அதுவும் வளரும். சின்னன்ல இருந்து சின்ன உருவாகி அது கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்தால் ஒரு பேர்ல் ஒரு குறிப்பிட்ட சைஸுக்கு வரும். பேர்லும் வளரும்.
அதனால அதெல்லாம் நாங்கள் அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்ப்போமா. வேற யாரும் டவுட் இருக்கிறீங்களா? அந்த எம்சிக்யூ கொஷன் பார்க்குறேன்னு சொன்னேன்னா எம்சிக்யூ கொஷன் பார்ப்போம். கொஞ்சம் இருங்க, கிளாஸ்ல இருக்கு. ரெண்டாவது கேள்வி கேட்டிருக்காங்க 2023 கடைசி அந்த பேப்பர்ல. உயிருள்ள அங்கிகளில் மாத்திரம் காணப்படக்கூடிய 2 இயல்புகள்னு சொல்லி போட்டு முதலாக கொடுத்திருக்கான் இசைவாக்கமும் வளர்ச்சி. அவன் கேட்டிருக்க மாத்திரம், உயிருள்ள அங்கிகளில் மாத்திரம், மாத்திரத்தை தான் நாங்கள் என்ன செய்யணும், அதில் அண்டர்லைன் பண்ணணும். உயிருள்ள அங்கிகளில் மாத்திரம்னு சொல்லக்கல நாங்கள் அண்டர்லைன் பண்ணிடுறோம். அப்ப என்ன விஷயம், உயிரற்ற ஆக்கள்ல இருக்கக்கூடாது. அதான் நான் மறைமுகமான கருத்து. அப்ப உயிருள்ள அங்கிகளில் மாத்திரம் காணப்படக்கூடிய 2 இயல்புகள் இசைவாக்கமும் வளர்ச்சியும். இசைவாக்கமும் வளர்ச்சியும். இசைவாக்கம் வந்துட்டு உயிருள்ளவற்றில் மாத்திரம் இருக்கும், ஆனா வளர்ச்சி நாங்க சொல்ல முடியாது. ரெண்டாவது சொல்லியிருக்கான் அசைவும் உறுத்துணர்ச்சியும். அசைவும் வராது, அசைவும் அடுத்த கிளாஸ்ல ஏன் வராதுன்னு நாங்க சொல்றோம். கடல் அலைகள் உயிரற்ற விஷயம், அது அசையுது, அதை நாங்கள் சொல்லலாது. உறுத்துணர்ச்சி வரும். காலத்துடன் மாறுபடலும் விருத்தியும். காலத்துடன் மாறுபடலும் விருத்தியும் அப்படியான விஷயம் நாங்க பார்க்க மாட்டோம். நான்காவது அனுசேபமும் தலைமுறை உரிமையும் நாங்கள் அதை நம்ம பார்க்கையில அதன் வரும் விடையாக தொகுப்பும் பிரிந்தழிதலும் அதுகளையும் நாங்கள் என்ன பார்க்கையில விடுவோம். தொகுப்பும் பிரிந்தழிதலும் அப்படி ஒரு விஷயம் நாங்கள் பார்க்க மாட்டோம் உண்மையாக. சார் ஏன் தரைக்கு ரெட்டை சொன்ன வேற ஒன்றும் சொல்ல, அது ஒரு உதாரணத்துக்கு தான் ரேட்டை சொல்றோம், இது எளிய சொல்றோம், அது ஒரு பெரிய சிக்கல் ஒன்று இல்லை. ஏதாச்சும் உதாரணமா நீங்க வேற எதுவும் எடுத்துக்கொள்ள. சார் எஸ், தொகுப்பும் பிரிந்தளிதலும் என்று சொல்றீங்க தானே சார், அது அனுசேபம் வராதா? அது மொத்தமா சேர்க்கக்குள்ள உட்சேபம் அவசேபத்தை வராதா? தொகுப்பும் பிரிந்தழிதலும் அதை நீங்க அனுசேபம் என்று எடுத்துக்கொள்றீங்களா அப்படியா? ஓம் சார். இல்ல இல்ல, அனுசேபமா எடுத்துக்கொள்ள. காரணத்தை கொஞ்சம் விளக்கிடுமா சார்? இல்ல, தொகுப்பும் பிரிந்தழிதலும் என்று நாங்க சொல்லக்கல ஏனைய இரசாயன தாக்கங்களும் இருக்குதான, உடம்புக்கு வெளியில நடக்கக்கூடிய இரசாயன தாக்கங்கள். ஒரு ஒரு உயிரற்ற ஒரு உயிர் இல்லாத ஒன்று இறந்து போகுது, நாங்கள் மனுஷங்கள் இறந்து போறோம், இறந்தா நாங்கள் மண்ணுக்கு கொண்டே புதைக்கிறோம் அல்ல எரிக்கிறோம். மண்ணுக்கு புதைக்கிற ஆட்கள் வந்துட்டு அப்படி இருக்கிறாங்களே, இல்லை இருந்தாலே எரிஞ்சு போறாங்க, உயிரற்றதுக்கு வரும். ஓகே சார், தேங்க்யூ. மற்றது திணிவும் கனவளவிலும் ஏற்படும் மீள முடியாத அதிகரிப்பு வளர்ச்சி என்ற பிள்ளையா. கனவளவு நாங்க சொல்லல, திணிவும் நாங்க சொல்லல, உலர் திணிவு மட்டுமே சொல்லலாம். உலர் திணிவுன்னு சொல்ல பாரு ட்ரை வெயிட். மனுஷன் இப்ப நாங்க இருக்கிற ட்ரை வெயிட் இல்லை. இப்ப மனுஷன் உயிரங்கியல்ல பொதுவாக 4ல் 3 பங்கு நீர்க்கூறுகள் தான் இருக்கும். நாங்கள் 2வது யூனிட்ல ஆரம்பத்துல அதை நாங்க படிப்போம், பயப்பட தேவையில்லை. முருகை கற்கள் உயிர் இருக்கா சார்? முருகை கற்களுக்கு உயிர் இருக்கு, அது கணம் பொரிஃபெராக்குரிய கிளாஸுக்கு வரும், நாங்கள் 3வது யூனிட்ல படிப்போம். முருகை கற்கள்னு சொல்லக்கல எல்லாம் இல்லையா, எல்லாம் இல்லை, அது நாங்கள் படிப்போம். என்ன விடை சார், எதுக்கு ஆன்சருக்கா? நாங்கள் இப்ப கடைசியா பார்த்த கேள்விக்கா 4வது ஆன்சர் வரும். ஓகே, நாங்கள் இப்ப முடிச்சு கொள்வோம்.
வேற யாருக்கும் டவுட் இருந்தா கேளுங்க. நான் அப்ப முடிச்சுக்கொள்வோம். ஓகே. நாங்க இது ரெக்கார்டிங் உங்களுக்கு நான் யூடியூப்லயும் போடுவோம். மனுஷன் உலர்த்தினிவில்லை, மனுஷன் உலர்த்தினிவில்லை. நாங்க 2வது யூனிட்ல ஆரம்பத்துல நாங்க பார்க்குற விஷயம் அது உண்டு. மனுஷன் இல்ல, நாங்க உயிரங்கியல் பொதுவாகவே உலர்த்தினிவில்லை. ஏன்னா களத்துல பெரும்பான்மையான கூறு ஒரு உயிர் களத்துற பெரும்பான்மையான கூறு நீர்தான். நீர்தான் ஒரு உயிர் களத்துற பெரும் பகுதி வந்துட்டு நீர்க்கூறுகளால தான் ஆக்கப்பட்டிருக்கு. அப்ப நாங்கள் உயிரங்கியல் எல்லாமே வந்துட்டு உயிர்க்கலங்களால் ஆக்கப்பட்டிருக்கு. ஆகவே எல்லாமே நீர்ப்பகுதி தான் கூடுதலாக இருக்கும். அப்ப நீர் அவ்வளத்தையும் உறிஞ்சி எடுத்தா தான் உலர்த்தினிவு. கிட்டத்தட்ட ஒரு கருவாடுலையும் நீர் இருக்கு. நீர் இருக்கு கருவாடுலையும். ஓகே, வேற ஓகே. நான் அப்ப லீவ் ஆகும். உலர்த்தினி மண்டக்குள்ள இப்ப உள்ளுக்கு நாங்க சொல்றோமா, இது ஒரு களம் வைப்போம். இந்த களத்துல இவ்வளவு வந்துட்டு நீர், இவ்வளவு உலர்த்தினிவு. நாங்கள் முதலாவது ஒரு மனுஷன் உருவாகல ஒரு நுகமண்ட ஒரு விந்தும் சூலும் முட்டையும் கட்டி ஒரு நுகமண்ட ஒரு களம், ஒரு தனிக்களம். அந்த தனிக்களம் என்ன செய்து பிரிஞ்சு 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 ஒரு பெரிய ஒரு அங்கி ஒன்றை உருவாக்கி இருக்கு. அதை மனுஷன் நினைச்சு கொடுங்க. அந்த மனுஷனோட அங்கி இந்த ஒரு களத்தோட அளவும் ஒரு களத்துல இருக்கக்கூடிய இந்த உலகத்தினியோட அளவும் இந்த மொத்த உலகத்தினியோட அளவும் உண்டா இல்லையே? எப்படியும் உலகத்தினியோ கூடித்தானே இருக்கும். அதைத்தான் நாங்க வளர்ச்சி என்றோம். நிறைய களம் வளருது, அது வளர்ச்சி. ஓகே, கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. ஓகே, லீவ் பண்ணுவோம்.